ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சோகன் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இது மெல்ட் ஆகட்டும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் நம்ம வீட்டிலேயே இது மாதிரி செய்து கொடுக்கலாம். ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போது நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஸ்மால் நம்ம பேப்பர் கப்பு டீ குடிக்கிற கப்புலேயும் நம்ம இது செய்யலாம். நம்ம சும்மா பிளேட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கு நம்ம பேப்பர் கப்பில் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே நெய் தடவி அதில் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் தூவி வச்சுக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லைனா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 8 டீஸ்பூன் பர்பஸ் ஃப்ளோர்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் பால் பவுடர் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லாட்டி ரொம்ப இறுகிரும். இப்போ கப்பில் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.